அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 10 இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போறான். விரைவில்னு போட்டாங்க. இது வரைக்கும் காரணி விழா அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பிக் பாஸ் சீசன் 10 விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. டேட் என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது மேபி நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ பெரிய கொஸ்டின் என்ன மக்களுக்கு இருக்கு அப்படின்னா, காமன் மேன் சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துறாங்க இல்லையா, அந்த ஷோல வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க யாருமே காமன் மேன் கிடையாது. விஜய் டிவி ஆஸ் யூஷுவல் ஏமாத்திட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டார்கள். இப்ப கழுவி சேனலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. காமன் மேன் ஷோக்கே இந்த நிலைமை அப்படின்னா, மெயின் கண்டஸ்டன்டா பிக் பாஸ் சீசன் 10க்கு இவங்க எடுக்க போற ஆட்கள்லாம் யாரா இருப்பா அப்படிங்கிறது வந்து மக்கள் இப்பவே தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அது சம்பந்தமான அப்டேட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு வீடியோல இவங்கெல்லாம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்ப அந்த லிஸ்ட்லயே வந்து இன்னும் சிலர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால யூடியூப் ஆல்கரிதம்லாம் மாற்றிட்டாங்க தலைவரே, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. சரி, இப்போ போன வீடியோவில் நம்ம பார்த்த அந்த ஆட்கள் தான் இந்த வீடியோலையும் கண்டினியூ ஆகுறாங்க. 1-2 பேர் வந்து ஆட் ஆகிருப்பாங்க. முதல்ல யாருடைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியரசனுடைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனாவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சீசன் 7ல இருந்தே புவி வராருன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்த பாடு இல்லை. ஆனா இந்த சீசனுக்கு அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு, ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. புவியை பார்த்த வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்லாவே டான்ஸ் ஆட ஒரு டான்சர் பேசிக்காவே. கண்டிப்பா இவர் வந்து ஒரு டாஸ்க் பீஸ்டா இருப்பாரு, நல்லா டாஸ்க் பண்ணுவாரு, ஒரு ரகடான ஒரு டைப்பு, பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு நபராகத்தான் இருக்காரு. அதே சமயத்துல கொஞ்சம் ரகடாவும் இருப்பாப்புல, டாஸ்க்கும் நல்லா விளையாடுவாப்புல, நல்ல சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை எதனா ஒரு காதல் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நம்ம போன சீசன் முந்தின சீசனா விஷால் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புவியரசு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்க புது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமா ராஜ்குமார். இவங்களோட பேருமே வந்து ரொம்ப சீசனாவே அடிபட்டு இருந்துச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பயங்கர ஃபேமஸான ஒரு கேரக்டர் வந்து மீனா கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ஹேமா ராஜ்குமார். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு நபர், சோசியலிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட ஹேமா ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க இந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஃபைனலிஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்கவ். இந்த பார்கவ் வந்து அரோராவுடைய நண்பர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அரோரா கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரியா வராங்க, ரியாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அடுத்த சீசன்ல அரோரா வராங்க, இப்ப அரோராவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த சீசன்ல பார்கவ் வராப்புல. அப்பா இப்படி ரெக்கமெண்டேஷன்ல போடுறீங்கன்னா என்னப்பா இது? எல்லா இடத்துலயும் ரெக்கமெண்டேஷனா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ வரார். அடுத்து பல ஆண்களுடைய கனவு கண்ணியாக இப்போ வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜனனி அவர்கள் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல இவங்களுடைய போட்டோஸ்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதாவது தர்ஷா குப்தாவை பீட் பண்ற லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஜனனி. எல்லா சேனல்லையுமே அவங்க வந்து சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. சன் டிவி, ஜீ தமிழ், விஜய் டிவி எல்லா சேனல்லையுமே அப்படியே வந்து வலம் வரக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஜனனி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெயினா ஒரு கேரக்டர் வந்து இங்க நான் பேச விரும்புறேன். திவ்யா போன சீசன்ல வந்து டைட்டில் வின்னர். அவங்க இப்போ ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்களே, இஸ்திரியா. சத்தியமா சொல்றேன், அதை நான் திவ்யா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா அந்த வெப்சீரிஸ்னுடைய ஆட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஒஸ்டா இருக்கு, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நீங்க நான் என்ன நினைச்சேன், ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு இந்த அளவுக்கு போல்டுன்னு நான் நினைக்கல. பல பெண்களுக்கு முன்னுதாரணமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே வாய்ப்பு தான். எதை நம்ம சூஸ் பண்றோன்றதை பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வாய்ப்பு தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பிக் பாஸ்க்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்வதியை நம்ம என்னெல்லாமோ பேசுறோம். பார்வதி அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுக்கும் பார்வதி வெளியில இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்வதியும் படங்கள்ல நடிக்கிறாங்க, அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு.
நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கும் இப்போ வெளியில் நீங்கள் சூஸ் பண்ணுற கதைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன் இந்த மாற்றம்னு தெரில. ஏகப்பட்ட பேர் இப்போ அப்படிதான் நம்ம நல்ல ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி பார்த்தவங்களாம் இப்போ வந்து வேற மாதிரி உடைகள் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு சீரியஸாக தெரியல. வாய்ப்புக்காக பண்ணுறாங்களா? வாய்ப்புக்காக தான் திவ்யாவும் அந்த வெப் சீரிஸில் நடித்தாங்களா தெரில, விட்டுருங்க அதை. ஜனனி. அடுத்ததாக ராஜ்பிரியன் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபர். ரீசெண்டாக அம்சா கேரக்டர், அதான் நம்ம துரேந்தர் கேரக்டர் பண்ணி பயங்கரமாக கலக்கினாப்புல. அது வந்து ஐபிஎல்லையும் சரி ஃபிஃபாலையும் சரி பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர். இவர் இந்த வீட்டுக்குள்ளே போனார் அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து ஏகப்பட்ட நகைச்சுவைகள் வரும். இவரும் நல்லாவே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் தான். பிக் பாஸுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் தான். ராஜ்பிரியன் பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஃபரீனா அவர்கள், ஃபரீனாவும் ஒரு 3 சீசன் 4 சீசனாகவே அவங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் கண்டிப்பாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இதில் வந்து ஆட்மேன் அவுட் மாதிரி விஜய் சித்து பேர்லாம் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவர் படம், அவர் விளாக்லேயே வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்கிறாப்புல. ஆனால் அவருக்கு பதிலாக அர்ஷத்தும் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. விஜய் சித்து விளாக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பிளாக்கி ஸ்டார்னு யாரோ ஒருத்தர் இருக்காருப்பா, யாருன்னு தெரிலப்பா. அந்த பிளாக்கி ஸ்டாரை வந்து உள்ள போடுறாங்கன்னா யாரு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பிரியங்கா செகண்ட் லெவலில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்த பிரியங்கா எக்ஸாக்டாக பிக் பாஸுக்கு தேவையான அத்தனை குணாதிசயங்களும் பிரியங்கா கிட்ட இருக்கு. வந்தாங்கன்னா 2-3 வாரத்திலே மக்கள் அடித்து துரத்திடுவாங்க, அது வேற கதை. அடுத்து அவங்களோட சேர்ந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், அவரோட பேருமே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ராமர் நல்ல காமெடி பண்ணுறதுக்கு ராமரை வந்து உள்ள அனுப்புகிறாங்க. ராமருடைய இன்னொரு சைடு வந்து பார்க்கறதுக்கு சேனல் விரும்புது போல, அந்த கோபமான சைடு. அதனால் ராமரை வந்து உள்ள அனுப்புகிறாங்கன்னா விஜே சோபனா இவங்களும் பிஹைண்ட் வுட்ஸில் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு யூடியூபர், ரிவ்யூவர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் உள்ள தூக்கி போடுறாங்களாம். அடுத்து லக்ஷ்மி பிரியா வந்து மகாநதி சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஃபேமஸான ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். அவங்கள வந்து உள்ளே போடுவதாக சொல்லப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தீபா பாலு, அதாவது ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் வெப் சீரிஸில், அதாவது விஜய் டிவி சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள், ஒன்று ஹாட் ஸ்டார் இல்லைனா விஜய் டிவி, இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களை தான் உள்ளே போட்டிருக்கான். முழுக்க சேனல் ப்ராடக்ட். இந்த பார்கவ் சொன்னாலே அவருமே இந்த ஹார்ட் பீட்டில் வராரு போல இருக்கு. இதுதாங்க நிலவரம். ஆஸ் யூஷுவல் சேனல் ப்ராடக்ட் தான் உள்ளே போடுறாங்க. போடட்டும், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்டில் வந்து யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நம்பர் வந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.